முஜ்தபா அவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC படைகள் முன்னெடுத்திருக்கின்றன. அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடனான யுத்தம் தொடருகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது பாதுகாப்பை மீட்டெடுக்க முடியாத ஜலசந்தியாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக செயல்படக்கூடிய அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். தெஹ்ரானுக்கு நாங்கள் மிகப்பெரிய நட்பு நாடாக இருக்கிறோம். ரஷ்யாவும் தெஹ்ரானுக்கும் இடையிலாக தொடர்ந்த உறவுகள் நீடித்துக் கொண்டே இருக்கும், எங்களுடைய நட்பு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். ரமல்லாவுல இருந்து, வெஸ்ட் பேங்க்ல ரமல்லாவுல இருந்து அல் ஜசீராவுக்கு செய்திகளை வழங்கக்கூடிய பத்திரிகையாளர் ஆச்சரியப்பட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டிருக்காது. என்ன செய்தி என்று சொல்லி சொன்னா, அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை அழித்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 151வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் மத்திய கிழக்கிலே நடந்து வருகிறது. அந்த யுத்தத்தினுடைய 10வது நாளில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது ஈரானில், என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற மேலதிகமான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காலையில் நம்ம வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான வீடியோவில் ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக, அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடராக மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் முஜ்தபா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம அறிவிச்சிருந்தோம். முஜ்தபா அவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC படைகள் முன்னெடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் புதிய சுப்ரீம் லீடருடைய தலைமையின் கீழ் அவர்களுக்கு கட்டுப்பட்டு முதல் தாக்குதலை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லித்தான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மேல கனரக பாரிய பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பல வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. TRT வேர்ல்டு போட்டிருக்கிறாங்க, அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க, அதே போன்ற அனடோலு நியூஸ் ஏஜென்சி போன்ற பல நியூஸ் ஏஜென்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது. நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களில் அந்த வீடியோக்களை நம்ம பகிர்வோம், அப்போ நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதிலே இன்றைக்கு எப்படியான அடி இஸ்ரேல் மேலே விழுந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். என்னன்னா, புதிய ஆன்மீக தலைவராக முஜ்தபா வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் தலைவராக வரக்கூடாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருந்தார். வந்து அவரை கொல்லுவோம் என்று வேற சொன்னாங்க. அவர் பதவியேற்று முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்குள்ள மிக கடுமையான தாக்குதல்கள், இஸ்ரேலால் தாங்கிக் கொள்ள முடியாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாரிய அளவில் கொத்து குண்டுகள் அங்கே போடப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த குண்டுகளை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு குண்டு தான் போடுவாங்க, அது 24 குண்டுகளாக தாக்குதலுக்கு நெருங்கும் போது பிரியும். அந்த 24 குண்டுகளில் இருந்து ஒவ்வொரு குண்டுலையும் 80க்கு மேற்பட்ட குண்டுகள் சென்று தாக்குதல் நடத்தும். 1ல் 80ன்னா 24 நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும். 8 கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை ஈரான் நிறுத்தணும் என்று சொல்லி இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தெஹ்ரானுக்குள்ளே போவாங்க, ஈரானுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் ஈரான் மட்டும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற கோரிக்கையை அவர்கள் விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் முஜ்தபா அவர்கள் ஆன்மீக தலைவராக, சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்ட முதல் நாளே இன்றைக்கு தாக்குதல்கள் கடுமையாக இருப்பது மட்டுமல்லாமல் IRGC விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் அதனுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்கு வருத்தப்படுகிற வரைக்கும் நிறுத்தாமல் நீடித்து கொண்டே இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். என்னன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொண்டுட்டோம், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டுட்டோம், எனவே நாங்கள் ஈரானை காலி பண்ணிட்டோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளமையில் குடிகாரம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே ஒளிபரப்பாகி இருக்கிறது. நம்மளும் பல தடவை சொல்லி இருக்கிறோம். ஈரான் இனிமேல் காலி, அவங்க எந்திரிக்க முடியாது, எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்றெல்லாம் அவருடைய பாணியிலேயே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 10வது நாட்கள் மிக கடுமையான கொடுமையான தாக்குதல்களை ஈரானுக்கு
ஈரானுக்குள் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் நடத்தும் போது இதற்குள்ளாக ஈரானுடைய அதாவது கட்டமைப்பு, அரச கட்டமைப்பு வீழ்ந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் அரச கட்டமைப்பு வீழல. அவர்கள் அரச கட்டமைப்பை பாதுகாத்து கொண்டு உச்சகட்ட தாக்குதல்களை, பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகள் மேலேயும் இன்னைக்கும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஏற்கனவே கொரம்ஷேர் 4 அதாவது 4th ஜெனரேஷன் கொரம்ஷேர் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. 4th ஜெனரேஷன் கொரம்ஷேர் ஏவுகணை தாக்குதல்கள் இந்த யுத்தத்தில் தான் ஈரான் முதல் தடவையாக பயன்படுத்துகிறது. கொரம்ஷேர் ஃபர்ஸ்ட் உலகத்திற்கு தெரிந்திருந்தது, கொரம்ஷேர் செகண்ட் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் கொரம்ஷேர் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஏவுகணைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி கொரம்ஷேர் 4 வகையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய புதிய வகை ஏவுகணைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய கத்தர் வகையான ஏவுகணை தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைய தினம் IRGC ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தாங்க. நாங்கள் புதிய தாக்குதல்களையும் புதிய ஆயுதங்களையும் வைத்து தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று. அந்த வகையில் கத்தர் வகை ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய பகுதிகள் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது 32வது வேவ் அட்டாக்காக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் மேல 32 தடவைகள் மிக பாரிய அலை தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது 32வது அலை தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய இராணுவம், IRGC உள்ளிட்ட படைகள் அமெரிக்க படையினுடைய 5வது கடற்படை முகாம் குவைத்தில் இருக்கிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்படை முகாம் மீதும் உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். டெல் அவீவ்ல மிக கடுமையான தாக்குதல், அதை பார்த்தா காசா மாதிரி இருக்குன்னு டெல் அவீவ். அந்த வீடியோக்களை அனடோலு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஹைஃபா போர்ட் மேலே திரும்ப தாக்குதல் நடத்துகிறாங்க. அது ஹிஸ்புல்லாக்களும் நடத்துகிறார்கள், ஈரான் நடத்துகிறாங்க. ஏன்னா ஹைஃபா போர்ட்டில் தான் முழுவதுமாக எண்ணெய் சுத்திகரிப்பு, மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள. அதை இலக்கு வைத்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ரமல்லாவுல இருந்து, வெஸ்ட் பேங்க்ல ரமல்லாவுல இருந்து அல் ஜசீராவுக்கு செய்திகளை வழங்கக்கூடிய பத்திரிகையாளர் ஆச்சரியப்பட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டிருக்காது. என்ன செய்தி என்று சொல்லி சொன்னா, இராணுவ தணிக்கைகள் உச்சமாக இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளாக. இந்த இராணுவம் தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடிய ஊடகங்களுடைய செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, ஊடகவியலாளர்கள் முடக்கப்படுகிறார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று ரமல்லாவுல இருந்து அல் ஜசீராவுக்கு செய்தி சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. இது ஏன் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அவ்வளவு அடி உழுவதில்லை, அந்த செய்தி எதுவும் வெளியே போயிடக்கூடாது. அதை அந்த பத்திரிகையாளர் அழகாக சொல்லுகிறார். இந்த யுத்தம் முழுவதும் நான் இது மாதிரியான நிலைகளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்களை செய்தி சேகரிக்க விடமாட்டேங்கிறாங்க. சேகரிக்கிற செய்திகளை மிக பிடிவாதமாக இராணுவ தணிக்கை செய்கிறார்கள். நாங்கள் செய்தி ஒன்றை எடுத்துட்டோம்னா அவங்க பார்த்து இதை வெளியே சொல்லுங்கண்டா தான் சொல்ல வேண்டியிருக்குது. நாங்கள் எடுக்கிற செய்தி எல்லாத்தையுமே எங்களால் சொல்ல முடியலை. இப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, இப்போ கூட அவங்க இந்த செய்தியை சொல்லும் போது 2 பேர் இஸ்ரேலுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அது ஈரானுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை எந்த ஊடகமும் வெளியிடவில்லை. ஆனால் நானும் சொல்ல முடியாதுன்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு அது வேறு விஷயம். ஆனால் நானும் சொல்ல முடியாது, ஏன்னா இராணுவ தணிக்கை இருக்கிறது. அதை மீறி சொல்லுகிற போது அவர்கள் எங்களை கைது செய்கிறார்கள். நிறைய ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. கண்ணுக்கு முன்னாடி வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த தாக்குதல்களுடைய காட்சிகளை எல்லாம் நாங்களே பார்க்கிறோம். எவ்வளவு நாங்கள் பார்த்தாலும், கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் கண்டாலும் இந்த செய்திகளை எங்களால் வெளியே சொல்ல முடியவில்லை. ஈரான் எத்தனை ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது என்கிற தகவல்களை இஸ்ரேல் தர மறுக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்கள் எப்படியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள், எத்தனை ஏவுகணைகளை ஏவுகிறார்கள் என்கிற தகவல்களை எங்களிடத்திலிருந்து மறைக்கிறார்கள், இருட்டடிப்பு செய்கிறார்கள். அதிகமாக நாங்கள் இந்த செய்திகளை வெளியே சொன்னோம்னா எங்களை கைது செய்து விடுகிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனத்துக்குள்ள ஒரு பத்திரிகையாளர், அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களால். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், அவ்வளவு அடி, உக்கிரமான அடி இஸ்ரேலுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது, பலவீனம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்கள் மீது விழுகிற அடிகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்கான தடைகளை அவர்கள் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் அமெரிக்கா ஈரானை பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறது, எண்ணெய்களை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நோக்கம் நாட்டை பிளவுபடுத்துறது. ஈராக்கை பிளவுபடுத்தின மாதிரி குர்துகள் ஒரு பக்கம், அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம், அங்க ஷியாக்கள் ஒரு பக்கம், சன்னி முஸ்லிம்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஈரானையும் பிளவுபடுத்துவதற்கு முயற்சி பண்றாங்க. ஈரானுடைய எண்ணெய் வளத்தை அபகரிக்க பார்க்கிறார்கள். ஏன்னா உலகத்திலேயே
மூன்றாவது எல்என்ஜி ஏற்றுமதியாளர்கள் ஈரானாக இருக்கிறாங்க. 2வது இடத்துல கத்தர் இருக்கிறது, 3வது இடத்துல ஈரான் இருக்கிறாங்க. அவ்வளவு எல்என்ஜி அங்கே கொட்டி கிடக்கிறது, கேஸ் இருக்கிறது. அதே போன்று உலகத்துல 8வது மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர்களாக ஈரான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த தடைகளுக்குள்ளாக சில நேரம் தடைகள் எல்லாம் நீக்கப்பட்ட அவங்க தான் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த எண்ணெய் வளத்தையும் இந்த எல்என்ஜி வளங்களையும் எடுத்துக்கொள்வதற்கும் நாட்டை பிளவுபடுத்துவதற்கும் அமெரிக்கா தடுமாறுகிறது என்கிற செய்திகளை ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஈரானுடைய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC இஸ்ரேல் மீது புதிய வகையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரம் லெபனானுடைய எல்லைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படை முகாம்களாக இருக்கக்கூடிய நஹாரியா மீது ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு படுபயங்கரமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மத்திய கிழக்குக்கு 2 ஆயுத கப்பல்களை அனுப்புவதாக செங்கடலுக்கு 2 போர்க்கப்பல்களை அனுப்ப போவதாக அறிவித்திருக்கிறார். செங்கடல்ல இன்னும் ஹவுதி சீனுக்கு வரவே இல்லை. எங்களுடைய கை டிக்கர்ல நிக்குதுங்கிறாங்க. துப்பாக்கி முனையில கையை வச்சு விரல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனி டைம் நாங்க அழுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னா எனி டைம் நாங்க வாருக்குள்ள நுழைஞ்சிருவோம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க இன்னும் லைனுக்கே வரல. இவர் 2 ராணுவ கப்பல்களை நான் செங்கடலுக்கு அனுப்புறேங்கிறாரு. செங்கடலுக்கு வந்து அமெரிக்கா கப்பல் கடிக்கிறவனுக்கு பிரான்சினுடைய கப்பல் கடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு மக்ரான் இந்த அறிவிப்பை விடுத்ததோடு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடற்படை பணியகமாக இருக்கக்கூடிய ஆஸ்பைட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த எங்களுடைய திட்டத்தின் கீழாகத்தான் 2 கப்பல்கள் பிரான்ஸ் வழியாக செங்கடலுக்கு வர இருக்கின்றன. இப்போ என்னன்னா அமெரிக்கா நின்று பிடிப்பான்னு பார்த்தாங்க. அமெரிக்கா அடிக்கு மேலே அடியை வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா தோத்து போகிறதுங்கிறது ஈரான்ட்ட அது பெரிய இழிவாக வெஸ்ட் நாடுகளுக்கெல்லாம் உண்டாகிருங்கிறதுனால இப்போ பிரித்தானியா வரமாட்டேன் என்று சொன்ன பிரித்தானியா வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். வரமாட்டோம் என்று சொன்ன பிரான்ஸ் லைனுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு பக்கம் பிரான்சினுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபருக்கு தொடர்பு கொண்டு நீங்க யுத்தத்தை நிறுத்துங்கிறாங்க. யுத்தத்தை நிறுத்த சொல்லி யார்கிட்ட சொல்லணும்? அமெரிக்காட்ட தானே. அமெரிக்காட்ட சொல்லாம நீங்க அடி வாங்கிக்கிறீங்க, நீங்க திருப்பி அடிக்காதீங்க என்று சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே ஈரான் இடத்துல நீங்க திருப்பி அடிக்காதீங்க, அப்ப அடி வாங்கிட்டு இருங்கன்னு அர்த்தம். நீங்க அடி வாங்கிட்டாலும் அடி வாங்கிக்கிறீங்க, திருப்பி அடிக்காதீங்கப்பான்னு சொல்லி கெஞ்சக்கூடிய நிலை உருவாகி இருக்கு. இதெல்லாமே ஈரானுடைய வெற்றியையும் கை ஓங்கி கொண்டே இருக்கிறது என்பதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் காட்டக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடனான யுத்தம் தொடருகிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது பாதுகாப்பை மீட்டெடுக்க முடியாத ஜலசந்தியாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய உச்ச பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக செயல்படக்கூடிய அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலே இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். அலி லாரிஜானி ஆயத்துல்லா அலி ஹாமனி, மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களால் நியமிக்கப்பட்ட சுப்ரீம் கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய லீடராக இருக்கிறாரு. ரொம்ப பெரிய விசுவாசி ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்களுக்கு. இப்போ வந்திருக்கிற புதிய தலைவருக்கும் பெரிய விசுவாசி அவர். இன்னும் சொல்ல போனா உள்ளுக்குள்ள ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அமெரிக்கா இவரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வேறு வழிகளில் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் தர்றோம், ஆட்சியை கவுத்துருவோம்னாங்க. ஆயத்துல்லா அலி ஹாமனி மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தினால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனாலதான் இன்னைக்கும் அவர் அதே இடத்துல நிற்கிறாரு. இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கும் அவருடைய மகன் முஜிதபாவுக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய அலி லாரிஜானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஆதரவாக இந்த ஹொர்முஸ் பகுதிகளுக்கு கப்பல்களை அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார். ஆனா இது தற்கொலைக்கு சமானமானது என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய அரபு தளத்திற்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தில் இருக்கிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தியில எந்த பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டாங்க. குறிப்பாக இதுல ஈரான் வந்து ஒரு அழகான மெத்தேடை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டா வேற எந்த நாடும் ஹொர்முஸ்ல போய்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்த கப்பலும் போகக்கூடாது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரான்ஸ் கப்பல் வந்து அவங்க மேலேயும் அட்டாக் பண்ணுவோம். எனவே ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது யாருக்கும் பாதுகாப்பான ஜலசந்தி கிடையாது, நாங்கள் தான் அதை முடிவெடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அலி லாரிஜானி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க், அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பாவனைக்காக நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இது பொத்துவில் ஒருக்காமலை பகுதிகளில் இருக்கிற ஹிஜ்ரத் நகர் பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே தான் நம்ம கட்டியிருக்கிறோம். அங்கே தெரிகிறது பள்ளிவாசல். அந்த கிணறு பாலடைஞ்ச கிணறு. இந்த ஏரியா மக்களுக்கு தண்ணீர் தேவை இருந்த காரணத்தினால இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு அவர்களுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த டேங்கை கட்டுறதுக்காக
உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் அதிக கூலிகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த சதகத்துல் ஜாரியாவாக இந்த பணியை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய கூலிகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நம்ம அத்தனை பேரும் அவர்களுக்காக செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். இந்த மக்களும் கண்டிப்பாக அவங்களுக்காக பிரார்த்தனை. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வீடுகளுக்கான தண்ணீர் தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த இடத்துல ஏற்கனவே ஆழ்துளை கிணறு நம்ம அடிச்சிருக்கிறோம். கீழே அடித்து 2-3 இடத்துல நம்ம அடித்ததில் தண்ணி எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கரெக்டாக பெரிய மெஷினரிஸை கொண்டு வந்து தான் நம்ம இந்த தண்ணீர் இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம தோண்டினோம். அப்போவும் அது ஃபெயிலியர் ஆகி போய் கடைசியில் ஒரு இடத்துல தண்ணீர் முழுவதுமாக நமக்கு பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அந்த அடிப்படையில் அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டேங்கையும் நம்ம கட்டியிருக்கிறோம். முழுவதும் காங்கிரீட்லேயே எழுப்பப்பட்ட ஒரு டேங்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் இதற்கான உதவியை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த மக்களும் கண்டிப்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சர்வதேபுரம் எடுக்கிறேன் என்ற கிராமத்தில் இருக்கிற மஸ்ஜித் ஷபா பள்ளிவாசலிருந்து கேட்கிறேன். இந்த கிராமத்தில் ஆரம்ப காலமாக 15 வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்து வராங்க. நெஞ்சத குடிநீர் மட்டும் இல்லாமல் மற்ற ஏழைய தேவைக்குமான குடிநீர், இந்த நீர் வந்து பிரச்சனைக்காக இருந்துச்சு. பல கிணறுகளை பல இடத்துல அடித்து பார்த்தோம், தண்ணி எங்களுக்கு வர கிடைக்கல. கடைசியாக இந்த பள்ளிவாசல் காணிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்களோட மௌலவி ஒரு முடிவோடு வந்திருந்தாங்க. அது சப்ஜெக்ட் இதாகிடுச்சு. அவங்கள நோக்கம் என்னென்னா அந்த கிணறு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணுமென்ற யோசனையோட வந்தாங்க. வேறு அரைகுறை முடிச்சு விட்டு போகணுமென்ற ஐடியோட வரல. இது வந்ததில் கிணறு ஒன்று அடித்து டாங்கி கட்டி இந்த தண்ணி மக்களுக்கு இப்போ அந்த 10-12 வருஷமாக இல்லாத கஷ்டத்தை இப்போ நிவர்த்தி செஞ்சு மக்களும் தண்ணியை சந்தோஷமாக பாவச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், சதக்கத்துல் ஜாரியான்ற நன்மையை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும் என்று சொல்கிறேன். ஜஸாக்கல்லா. உங்களோட தலைவர் கோரிக்கை வச்சார், வந்தோம், உங்களுக்குரியதை செஞ்சு தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச பணி அது. ரெண்டாவது அதில் நாங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிணறு அடித்து ஃபெயிலியர் ஆகி அதான் மெஷினே கொண்டாந்து அடித்தோம். உங்களுக்கு சும்மா நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ வீடியோவுக்கு செஞ்சுட்டு போய் வேலையில் தானே, அதுக்கு தான் அந்த பெரிய மெஷினை கொண்டு வந்து அடித்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆக்களை கொண்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி அவன் செக் பண்ணி சொன்ன இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற இடத்துல அடித்து மாஷா அல்லாண்டு இப்போ கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அதான் அஃபீஷியலாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் தந்துட்டு போயிடணுமே அந்த செஞ்சோம்ங்கிறத. அதான் அஃபீஷியலாக இன்றைக்கி தலைவரை கூப்பிட்டு நீங்கள் தண்ணியை யூஸ் அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், தண்ணியை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, யூஸ் பண்ண தலை வேணும், இதுக்கு அஃபீஷியலாக கொடுத்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுலேயும் பைப்லைன் அடிச்சிருக்குது, உங்களுக்கு தேவையான மாதிரி வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட பணி இதுக்காக உதவி செஞ்சவங்களுக்கு கட்டாயம் துவா செய்யுங்க, அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. சரியா? ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த விஷயத்தோட பள்ளிவாசல் ஒன்று அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் செஞ்சுக்கிறாங்க. அதுவும் வெகு விரைவில் நடக்கும். எல்லோரும் நல்லது நடக்கணும் என்று துவா செஞ்சு விடுவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த எண்ணத்தோடான இவர் வந்துக்கிறார். நம்மளோட கிராமத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்ட வேண்டிய வீடு இருக்குது, கொடுத்துருக்கு ஆக்களுக்கு வீடு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கட்டப்படும். நிச்சயமாக நடக்கும். வேறு குறையில் விட்டு போகிறதுக்கு வரல, முடிக்கணும் என்ற எண்ணத்தோடான நியத்து வச்சு வந்துக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் பிரச்சனையும் நடக்கும். எல்லாரும் துவா செஞ்சுக்கணும். 5 வீடு கொடுத்துட்டோம். இன்னும் ரொம்ப இன்றைக்கு ஆரம்பிக்க இருந்தால் மழை அடுத்ததுகளை ஏண்டா நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி ப்ளஸ் என்னென்னா அந்த வீடும் இப்போ நான் வெளியிலேருந்து யார்ட்டையும் லட்சக்கணக்கு காசை கொண்டாந்து வச்சுட்டு கட்டலை, எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மீதி ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு தருவோம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீண்ட கால கனவுகள் நிறைவேறிவிட்டது. எங்களுடைய இந்த ஹிஜ்ரத் நகருக்குரிய குறைபாடுகள் மீண்டும் இருக்கிற குறைகளை தீர்த்து தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்டு அவங்களுக்கும் நன்றியுடைய கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து நம்ம மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். சதகத்துல் ஜாரியாக்களில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சதகாக்கள் நமக்கு பலனளிக்கும். ரொம்ப உச்சகட்ட நிலை
நிலையில தெளிவாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாடுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்தவே மாட்டோம், எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, எதிரிகள் யுத்தத்தை நிறுத்தணும், பிளஸ் மன்னிப்பு கேட்கணும், வருந்தணும், அப்பதான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது IRGC. இப்படியான சூழல்ல இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகள் மேலேயும் கத்தருடைய உதைப்போற்று மேல மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. அதே போன்று துபாய் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு குவைத்தினுடைய அல் அதீரி விமானப்படை தளத்தை நோக்கி ஈரானுடைய IRGC கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார். இந்த அல் அதீரி போர்ட்டுங்கிறது, அதாவது ஏர்போர்ட்டுங்கிறது, அது முழுவதுமாக அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்ட்டாக இருக்கிறது. அந்த போர்ட்டில் இருந்து தான் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அவங்க பயன்படுத்துவாங்க. தாக்குதல் ஹெலிகாப்டருக்குரிய தளம் அங்கே கடுமையாக சேதத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதே போன்று ட்ரோன்கள் அங்கே பயன்படுத்தப்படுறதுனால அதையெல்லாம் இலக்கு வைத்து இன்றைக்கு ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தளத்தினுடைய எரிபொருள் பாதுகாக்கக்கூடிய பகுதியின் மேல தாக்குதல் நடத்தி அது மிகப்பெரிய சேதம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எரிவாயு தொட்டிகள் மேலேயும் மிக கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தியிருக்கு. எல்லாமே குவைத் மேல கிடையாது, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ்ல இருக்கக்கூடிய அல் அதீரி படைத்தளத்தின் மீது தான் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே எல்லாமே அமெரிக்காவுக்கான இழப்பாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது ஈரானுடைய IRGC. இப்படியான நிலையில தான் ஈரானுடைய இந்த யுத்தம் என்பது மிகப்பெரிய விளைவுகளையும் ஆபத்துகளையும் ஐரோப்பாவுக்கு ஏற்கனவே உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஐரோப்பா இந்த யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கைகளுடைய தலைவர் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மிக பாரிய அளவில் எரிசக்தி விலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, நேட்டோ நட்பு நாடுகள் மிக பாரிய அளவில் இதில் பாதிக்கப்படுவாங்க என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த யுத்தம்ங்கிறது ஈரானுக்கு இழப்பை உருவாக்கப்பட்ட யுத்தமாக இருந்தாலும் இப்ப சந்திக்கிற இழப்பு ஈரானுக்கு கிடையாது. அது எப்படியுமே யுத்தம் வந்தா இழப்பை சந்திப்போம்ன்றது அவங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய இழப்பாக யாருக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னா மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும். அதுதான் ஈரானுக்கு தேவையானதும் கூட. நீ இழக்கணும், இழப்புண்டா என்னன்னு உனக்கு தெரியணும், இனிவே இந்த பக்கத்துக்கு எவனுமே கை வைக்க வரக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய தேவை. அதை அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல புஷர் மாகாணத்தில் தெஹரான் இஸ்ரேலுடைய ட்ரோன்களை வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கிறது. ஒன்று கவனிச்சுக்கிறங்க, ஈரான் இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் வகையான ட்ரோன்களை தரையிறக்கி கொண்டிருக்கிறார்கள். சுட்டு வீழ்த்தல, அவங்க டெக்னிக்கலி அதை கீழே இறக்குறாங்க. எப்படி இறக்குறாங்க? இந்த ஹேம்ஸ் வகையான ட்ரோன்கள் 2024 தான் முதலாக யுத்தத்தில் காசா வாரில் பயன்படுத்தப்பட்டது. அஃபீஷியலாக 2026 ஈரான் யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அன்அஃபீஷியலாக தான் காசாவில் டெஸ்டாக தான் பயன்படுத்துறாங்க. இப்போ அஃபீஷியலாகவே இந்த யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது 35,000 அடிக்கு மேலே நின்று முழுவதுமாக உளவு பார்க்கக்கூடிய தகவல்களை சேமிக்கக்கூடிய ஒரு உளவு விமானமாக இருக்கிறது. 15 மீட்டர் நீளம் கொண்ட சிறகுகளை கொண்டது, மிக பாரிய ஒரு உளவு விமானமாக பார்க்கப்படும். இந்த விமானத்தினுடைய கண்ட்ரோல் ஆளில்லா விமானம்ங்கிறதுனால கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னு கேட்டால் இஸ்ரேல்கிட்ட இருக்கும். இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இந்த விமானம் பறக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலை துண்டிச்சு அந்த விமானத்தினுடைய கண்ட்ரோலை ஈரான் எடுத்துக்கொள்கிறது. எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே இறக்குறாங்க. இறக்கி அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் மெத்தேடில் மீண்டும் இஸ்ரேலை கண்காணிப்பதற்கு ஈரானே பயன்படுத்துகிறது என்கிற செய்திகள் தெளிவாக வெளியாகிருக்கு. அல் ஜசீரா ஒரு தனி ஆர்டிக்கிளை இது சம்பந்தமாக அரபில் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியையும் நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு அதாவது ஆயத்துல்லா அலி ஹாமனியுடைய மரணத்துக்கு பிறகு ஆயத்துல்லா அலி முஜிதபா அவர்கள் தலைவராக சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்ட முதல் நாளே சர்ற வெடியாக ஈரானுக்குள்ள வெடிச்சு சிதறி கொண்டிருக்கிறது IRGC-னுடைய தாக்குதல்கள். அதை தாண்டி ஈரானுடைய புதிய உச்ச தலைவருக்கு இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வாழ்த்துக்களை தெரிவித்ததை தாண்டி இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், தந்தையினுடைய பணியை துல்லா அலி முஜிதபா அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர். தெஹ்ரானுக்கு உறுதியான ஆதரவு எங்களிடத்தில் எப்பொழுதுமே இருக்கிறது. தெஹ்ரானுக்கு நாங்கள் மிகப்பெரிய நட்பு நாடாக இருக்கிறோம். ரஷ்யாவும் தெஹ்ரானுக்கும் இடையிலாக தொடர்ந்த உறவுகள் நீடித்துக் கொண்டே இருக்கும், எங்களுடைய நட்பு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு 3 நாளா இதை திரும்ப 2 பேரும் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். யூகேயில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய யூகேக்கான தூதுவர் ஈரானுக்கு நாங்கள் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணாரு. நேற்று அப்பாஸ் ஆராக்சி NBC தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, எல்லா உதவிகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் வேறு கிடையாது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். இன்னைக்கு விளாடிமிர் புட்டினே
நாங்கள் ஈரான் பக்கம்தான் என்பதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். எனவே இது ஈரானுடைய யுத்தம் மட்டுமல்ல, ஈரான், ரஷ்யா, சீனாவினுடைய அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிரான ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான யுத்தமாகத்தான் பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் துருக்கியை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சைப்ரஸ், அசர்பைஜான் பகுதிகள் மேலேயும் தாக்குதல்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்களை துருக்கி இன்றைக்கு தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGCயும் அதே போன்ற ஈரானுடைய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் துருக்கியை நோக்கி எந்த தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தவில்லை, அசர்பைஜானை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தவும் இல்லை, அதே போன்ற சைப்ரஸை நோக்கி இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தவில்லை, இந்த தாக்குதல்கள் எங்களால் நடத்தப்படவில்லை என்பதை தெளிவாக மறுத்திருக்கிறார்கள். எனவே உள்ளுக்குள்ள மொசாது இறங்கி துருக்கி மேல அட்டாக் பண்ணி பார்ப்போம், அப்ப துருக்கிக்காரன் ஈரானோட சண்டை பிடிப்பான், அசர்பைஜான் மேல அட்டாக் பண்ணி பார்ப்பான், அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்துடும், ஒமான் மேல அடிச்சு பார்த்தா அப்போ ஒமான் காரணம் இவங்களும் சண்டை பிடிப்பாங்க. அதே மாதிரி மத்திய கிழக்குக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மேல அமெரிக்காவுடைய தளத்துக்கு தான் ஈரான் அடிக்கிறான், நம்ம பொதுமக்கள் இருக்கிற ஏரியா கடிச்சு பார்ப்போம், அப்ப இந்த அரபு நாடுகளும் இவங்களை மோதிக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் யூதர்கள் வளம மாதிரி சூழ்ச்சிகளை செய்து பார்த்தார்கள். அது எதுவுமே வேலைக்காகலங்கிறது தெளிவாக தெரிகிறது. துருக்கி மேலே நாங்கள் அட்டாக் பண்ணலைங்கிறத இன்றைக்கு தெளிவாக ஈரான் மறுத்திருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய கை இந்த நிமிடம் வரைக்கும் ஓங்கி இருக்கிறது. யாரும் விரும்பினாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மறுத்தாலும் உண்மை இதுதான். சில பேருக்கு ஈரான் ஜெயிக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியலை, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நிலைமை இருக்குது. அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அவன் ஜெயிக்கிறானுங்கிறத ஜெயிக்கிறதா தான் சொல்ல முடியும். அவங்க தோத்துட்டாங்கன்னா தோத்துட்டான் சொல்லிட்டு போயிட போகிறோம், அவ்வளோதான். வருகிற செய்திகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சொல்லுகிற செய்தி முழுவதுமாக பெரும்பாலும் நம்ம அல் ஜசீராவிலிருந்து அந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல் ஜசீரா கத்தருக்குரியது. கத்தருக்கே திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரானுடைய படைகள்ங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கத்தர் நேர்மையாக செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அல் ஜசீரா அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா இதுக்கு மாற்றமான செய்திகளையும் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து அவர்கள் ஒளிபரப்பு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும், முழு உலகமும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும், சண்டைகள் யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அனைவரும் நிம்மதியாக வாழுகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய பிரார்த்தனையாக இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எப்போதும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக ரஸ்மின் மயசின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக தொடர்ந்தும் இந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.